நிவேதிதா பெருமூச்சு விட்டு பஸ்ஸை விட்டு இறங்கினாள். அந்த பனைமரம் இருக்கும் வீட்டிற்கு 2 ஸ்டாப் தள்ளி இருந்தது இந்த இடம். வரிசையாக சின்ன சின்ன ஹோட்டல்கள். வெளியே கல்லில் விளக்கமாரை வைத்து தேய்த்து வட்ட வட்ட நிலாவைப் போல தோசை மாவை முழுவதுமாக கல்லில் ஊற்றி விடாமல் கிண்ணத்தில் லாவகமாக ஊற்றி தேய்த்து கொண்டிருந்த ஹோட்டல் உள்ளே சென்று உட்கார்ந்தாள். கரும்புகை வாசமும் தோசைக்கல்லில் ஊற்றிய எண்ணெய் வாடையும் சேர்ந்து ஒரு மணமாகி வயிற்றில் பசியை தூண்ட இவள் டேபிளுக்கு வந்த ஒருவன் தண்ணீர் டம்ளரை வைத்து இலையை போட்டுவிட்டு, அக்கா என்ன வேணும்? பரோட்டா இருக்கா? இல்லைக்கா, மதியத்துக்கு மேலே தான் பரோட்டா ரெடியாகும். சரி, பூரி இருக்குக்கா, அதை கொண்டு வாங்க என்று சொல்லிவிட்டு தன்னுடைய ஃபோனை நோண்டி கொண்டிருந்தாள். அதே நேரம் திவ்யா ஃபோன் வர எடுத்து காதுக்கு கொடுத்தவள் இவள் வாய் திறக்கும் முன், நிவி, நம்ம சிஏவை ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு ஏண்டி கத்துற? நம்ம குரூப் மெசேஜ் நானும் பார்த்தேன். அதை சாக்கா சொல்லிட்டு தான் கோயம்புத்தூர் பஸ் ஏறிட்டேன். 1.5 மணி நேரத்தில் வந்து விடுவேன். நிவி, சூப்பர். நானும் வீட்டுக்கு இல்லை லாட்ஜுக்கு போயிட்டு என்னுடைய சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். லாட்ஜா என்று சந்தேகமாக கேட்ட திவ்யாவிற்கு நிவேதிதா அமைதியாக பதிலளித்தாள். ஆமாம், அது என்ன எனக்கு வீடா? நேற்று எல்லாம் கலைவரம் பண்ணிட்டேன். அந்த வீட்டு நாய் கூட கேவலமாக பார்க்குது. வீடு, நான் ராத்திரி மட்டும்தானே அங்கே இருக்க போகிறேன். சரி, நேரில் பேசிக்கலாம், வந்து சேரு என்று திவ்யாவிற்கு சொல்வது போல தனக்கு தானே சமாதானம் சொல்லிக்கொண்டு ஃபோனை வைத்துவிட்டு தன் முன் வந்த உப்பிய பூரியை விரலை விட்டு உடைத்தாள். பக்கத்தில் சிறிய கப்பில் வைத்துவிட்டு போன மசாலாவை பூரி மேல் ஒட்டிக்கொண்டு 2 விரல்களால் விண்டு ருசித்து ருசித்து சாப்பிட்டாள். இன்று ஒரு வேகத்தில் சாப்பிட வந்துவிட்டாள். ஆனால் நாளை மறுநாள் என்று நினைக்கும் பொழுது மனதுக்குள் ஒரு பயம் வந்தது. அவளை கல்யாணம் செய்து கொண்டவன் பெயர் மோகன் என்பது மட்டும்தான் தெரியும், வேறு எதுவும் தெரியாது. அந்த வீட்டில் தனக்கு சாப்பாடு கிடைக்காது என்பது தெளிவாக புரிந்தது. இன்று முதல் வேலை செய்ய ஆரம்பித்தால்தான் தன்னுடைய சுய கௌரவம் பாதிக்காமல் காப்பாற்றி கொள்ளலாம். சர்வர் 2 பூரி போதுமா? காஃபி, டீ? பவித்ரா எதுவும் வேண்டாம் என்று பணத்தை கொடுத்துவிட்டு வெளியே வந்தார். மனதுக்குள், நாம் வாழ்க்கை பயணத்தில் ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கிறது. அம்மாவிடம் சுட்ட பணம் 2000ம் கிளம்பும் பொழுது ஊர்க்காரர்கள் சேர்த்து கொடுத்த மொய்ப்பணம் 11,000 சொச்சமும் கையில் இருக்கிறது. அதை தவிர காதில் தோடு, 1 கால் பவுனும் வெள்ளி கொலுசும் மட்டுமே தன்னுடைய சொத்து. என்னவோ நினைத்து கொண்டு பஸ் கூட ஏறாமல் நடந்தே வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள். உள்ளே தன்னுடைய அறைக்குள் சென்று தன்னுடைய சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்துக்கொண்டு வெளியே வரும்பொழுது அந்த பனைமரம் இவளுக்காக காத்திருந்தது போல இருந்தது. நிவேதிதா, இன்னைக்கு நீ வீட்டில் சாப்பிடலைன்னு தெரியுது. நிவி, இன்னைக்கு மட்டும் இல்லை, எப்பவும் இங்கே சாப்பிட மாட்டேன். ஏன்? வீட்டில் இருக்கும் வேலையாட்கள் 7 பேருக்கு எந்த குறையும் இல்லாமல் நான் பார்த்து கொள்கிறேன். அவர்களோடு உன்னுடைய சாப்பாடு செலவுக்கும் என்னால் பார்த்து கொள்ள முடியும். ஒப்பந்தத்திலும் அதை தான் சொல்லி இருக்கிறேன். என்ன, உன்னுடைய சாப்பாடு செலவிற்கு மாதம் 10,000 ஆகுமா? அதை என்னால் தர முடியும். ஊர் உலகத்திற்கு முடியாதவர்களுக்கெல்லாம் செய்வதில்லையா என்று சொல்லிவிட்டு ஏளனமாக அவளை பார்த்தான். வேலைக்காரனும் பிச்சைக்காரனும் நானும் ஒன்றா? குட். இப்போ பார்க்கிறேன், உங்கள் வேலைக்காரர்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கிறீர்கள்? ஒரு 12லிருந்து 25 வரை. நிவி, எனக்கு 10,000 செலவு செய்ய தயாராக இருக்கீங்க? அவங்களுக்கு அதிகம், உனக்கு கம்மின்னு நினைக்கிறியா? நீ ஒன்றும் வேலை செய்ய போகிறதில்லையே, உன்னுடைய நடிப்புக்கு கூலின்னு நினச்சிக்கோ. நிவி, உங்கள் வேலைக்காரங்க உங்கள் மனைவியாக நடிக்க போகிறதில்லையே. சரி, எவ்வளவு வேணும் சொல்லு. நிவி, மாதம் என்னுடைய சொந்த செலவுக்கும் சாப்பாட்டு செலவுக்கும் 20,000 ரூபாய். 1 டைம் செட்டில்மெண்ட்டாக 24 மாதத்துக்கும் 4,80,000 ரூபாய் கொடுத்துடுங்க. உங்கள் முகத்தில் நான் விழிக்க மாட்டேன். ராத்திரி 8 மணிக்குள் வீட்டுக்கு வந்து விடுவேன். காலை 8 மணிக்குள் வெளியே போயிடுவேன். டீல்? ஆனால் டிஸ்கவுண்ட் எதிர்பார்க்காதீங்க. ஏமாத்திட்டேனா? நிவி, வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் 2 வருஷத்திற்கு என்னை சமாளித்து தான் ஆகணும். இல்லைனா இப்போவே என்னை விட்டுடுங்க. எனக்கு எதுவும் வேண்டாம், கிளம்புறேன். முரளி பல்லை கடித்து கொண்டான். கோபத்தை அடக்கி அவளை அருவருப்பாக பார்த்து, என்ன படிச்சிருக்க? அவள் 10ஆப்பு என்று சொல்லிவிட்டு அவன் முகத்தில் இருந்த கேவல பார்வையை தவிர்க்க வேண்டி, நீங்கள் யோசிச்சு சொல்லுங்க, நான் கிளம்புறேன் என்றவள் சற்று தூரம் சென்றதும் அவள் கையில் என்னவோ எடுத்து செல்வதை பார்த்து அவன் கையில் என்ன என்று கேட்டான். அவள், நத்திங். என்னுடைய எல்லைக்குள் நீங்கள் வரக்கூடாது, உங்கள் எல்லைக்குள் நான் வரமாட்டேன் என்று திரும்பி பாராமல் சென்றாள். அவள் நத்திங் சொன்ன ஸ்டைலை பார்த்து அதிர்ந்தான். ஒருவேளை இவளுக்கு ஆங்கிலம் தெரியுமோ?
அன்று 6வது என்று சொன்னாள், இன்று 10வது என்று சொல்கிறாள். முதல் சந்தேகம் அவள் மேல் எழுந்தது. அவள் போட்ட கணக்கு, அவள் பேசிய பேச்சு, கடைசியாக டிஸ்கவுண்ட் என்று சொன்ன வார்த்தை. இவள் சாதாரணமானவள் இல்லை என்று நினைத்து கொண்டாள். திவ்யா பீளமேட்டில் இறங்குவதாக சொல்லி இருந்தாள். அவளுக்காக காத்திருக்க அவள் பின்னால் இருந்து அவள் தோளை தட்டினாள். இருவரும் அணைத்து கொண்டு சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டு இருவரும் ஒரு பேக்கரியில் உட்கார்ந்தனர். நிவி, பப்ஸு சாப்பிட்றியா? திவ்யா, ஏய் பயங்கரமாக பசிக்குது, இங்கே கூட்டியாந்து வச்சுக்கிட்டு பப்ஸு சாப்பிட்றியான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. நிவி, இருடி, இப்போது முன் பசிக்கு பப்ஸு, டீ சாப்பிட்டுக்கோ. நாம் ஆர்எஸ்புரம் போயிட்டு அங்கே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு வந்துடலாம். திவ்யா என்னமோ சொல்லற என்று ஒரு சொல்லிவிட்டு ஒரு முட்டை பப்ஸும் 2 டீயும் ஆர்டர் செய்தாள். நிவி கண்டிப்பான குரலில், எனக்கு தெரியாது, நாமே அங்கே போகிறோம். சீனியர்ஸ் யாராவது இருந்தால் சின்ன அக்கௌண்ட் நாங்கள் பார்க்குறோம்னு கேட்குறோம், தெரியுதா? இன்று முதல் நான் வேலை செய்ய ஆரம்பிக்கணும், இல்லைன்னா சோறு எனக்கு கிடைக்காது. திவ்யா, ஏண்டி அப்படி சொல்லற? உன்னை கூட்டிகிட்டு போனவங்க சோறு கூடவா போட மாட்டாங்க? நிவி, உனக்கு புரியாதுடி, அங்கே வேலை செய்கிற பொம்பளைங்க பழைய சோறு எனக்கு சாப்பிட தரேன்னு சொல்லுறாங்க. அவங்க டிசைனாக சமைச்சு சாப்பிட்டுக்குவாங்களாம். பிச்சைக்கார பொழப்புடி இது. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அம்மா பாசமாக பேசாதே தவிர தினமும் எனக்கு சோத்துக்கு வஞ்சம் வைக்காது. பழைய கஞ்சி தண்ணி அவங்க குடித்தாலும் எனக்கு புதுசாக சமைச்சு வச்சுட்டு தான் போவாங்க. லோட்டா நிறைய காப்பி தண்ணி. கண் முழிக்கும் பொழுதே கண் முன்னாடி இருக்கும். நான் படித்து சம்பாரித்து அதை நல்லா பார்த்துக்கணும்னு தான் நினச்சேன். அது என்னை சுமையாக நினச்சிடுச்சு. நான் நல்லா இருப்பேன்னு நிறைய எதிர்பார்ப்போடு ஊர் பெரியவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு அனுப்பிடுச்சு. என்னுடைய விதி என்னன்னு எனக்கே தெரியாத பொழுது அதுக்கு என்ன தெரியும்? இப்போ வீடாக என் பிள்ளையை கட்டி கொடுத்துட்டேன்னு பேசிக்கிட்டு இருக்கும். திவ்யா தோளில் ஆதரவாக கை வைத்தாள். விடிடி, 2 நாள் நான் இங்கே இருக்கேன். நம்ம என்ன பண்ணலாம்னு யோசித்து முடிவு பண்ணலாம். நிவி அன்றைய வேலைகளை முடித்து கொண்டு திவ்யாவை அழைத்து கொண்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாள். ஹாலில் பனைமரம் உட்கார்ந்திருந்தாள். நிவி, இவங்க என்னுடைய ஃப்ரெண்ட், 2 நாள் இங்கே இருந்துட்டு போயிடுவாங்க. முரளி, வருபவர் போகிறவருக்கு எல்லாம் இங்கே தங்க அனுமதி இல்லை. நிவி, சரி, அப்போ நான் 2 நாள் இவளுடன் வெளியே தங்கிட்டு வருகிறேன். முரளி, அது நம்ம வீட்டு சட்டத்தில் இல்லை. நிவி பயங்கர உக்ரமானாள். உங்கள் சட்டத்தை மாற்றி எழுதிக்கோங்க என்று திவ்யாவை இழுத்து கொண்டு தன்னுடைய அறைக்குள் சென்று கதவை படீரென அறைந்து சாத்தினார். தன்னுடைய ஃபோனை எடுத்து ஒரு நம்பருக்கு டயல் செய்தார். அந்த பக்கம் குரல் கேட்டதும், தாத்தா, நான் என்னுடைய ஃப்ரெண்டுடன் 2 நாள் வெளியே தங்கிக்கிறேன். தாத்தா, ஏம்மா, அதுதான் அரண்மனை மாதிரி வீடு இருக்கே, அங்கேயே தங்கிக்கலாம் இல்லையா? நிவி, இல்லை தாத்தா, அவளுக்கு நம்ம வீட்டில் தங்க இஷ்டமில்லை. தாத்தா, இரு, நான் டிரைவர் அனுப்புகிறேன் என்று ஃபோனை வைத்தார். அடுத்த அரை மணியில் கார் வீட்டு வாசலில் வந்து நின்றது. தன்னுடைய ஆஃபீஸ் ரூமில் இருந்த முரளிக்கு தகவல் சென்றதும் எட்டி பார்த்தான். நிவேதிதாவும் அவளுடைய தோழியும் தாத்தா அனுப்பிய டிரைவருடன் சென்றனர். முரளி தலையில் அடித்து கொண்டார். என்ன இவள் சரியான காட்டு மிராண்டியா இருப்பா போலிருக்கு. காலையில் அந்த பேச்சு பேசினால் ராத்திரி இப்படி என்று யோசித்து கொண்டிருக்கும் பொழுதே தாத்தாவிடமிருந்து ஃபோன் வந்தது. மோகன், 2 நாள் நிவி வெளியே தங்கிப்பா, உன்னிடம் அவளும் சொல்லி இருப்பாள். என்னுடைய பாதுகாப்பில் தான் இருக்கிறாள் என்று உனக்கு உணர்த்துவதற்காக தான் நான் இப்போ தகவல் சொன்னேன் என்று ஃபோன் கட் செய்தார். முரளி முழுவதும் கொதித்து போனான். தன்னை இதுவரை யாரும் புறக்கணித்தது இல்லை. ஆனால் இந்த காட்டுவாசி வந்த 2 நாளில் என்னை இப்படி அவமானப்படுத்திட்டு போறாளே. அவள் மேல் வெஞ்சனம் வளர்ந்தது. தன்னுடைய ஃபோனில் வேறு ஒரு ஃபோன் செய்தான். ஹலோ என்று அழகான ரம்மியான குரல் வழிந்தது. முரளி, லாவன்? எஸ் டார்லிங், ராத்திரி நேரம் என்னுடைய ஞாபகம் வந்துடுச்சா? முரளி, வீட்டுக்கு வரியா? ஓகே. முரளி, ரெடியாக இரு, நான் வந்து கூப்பிட்டுக்கிறேன் என்று கார் சாவியை எடுத்துக்கொண்டு அவள் தங்கியிருந்த பீச்சியை நோக்கி கிளம்பினான். சிறிது நேரத்தில் அவளுடன் அவளை அணைத்து கொண்டு வீடு வந்து சேர்ந்தான். வேலை செய்பவர்களுக்கு நேற்று நிவேதிதா ஆடிய ஆட்டத்துக்கு அவளுடைய புருஷன் வேறு ஒரு பெண்ணை அழைத்து வந்தது மனதுக்கு இதமாக நிம்மதியாக இருந்தது. முரளி சாப்பிட்டு பேபி என்று டைனிங் டேபிள் முன் உட்கார வைக்க அவளும், இல்லை பேபி, ராத்திரி 10 ஆகிடுச்சு, இப்போ எதுவும் வேண்டாம் என்றார். முரளி, நோ, நீ சாப்பிடு என்று சொல்லிவிட்டு வேலைக்காரியை அழைத்து, சாப்பிட என்ன இருக்கு தம்பி? சாப்பாடு, இட்லி, பூரி, தோசை எது வேணும்னாலும் ரெடி பண்ணிடுறேன்.
லாவண்யா, என்ன தம்பின்னு கூப்பிடுற? கொஞ்சம் கூட டீசெண்டே இல்லாமல் சார்னு கூப்பிடு. என்ன முரளி, வேலைக்காரங்க தம்பின்னு பொது இடத்தில் கூப்பிட்டா உனக்கு சங்கடமாக போயிடாதா? இது என்ன பழகி வச்சிருக்க என்று கோபமாக சொல்ல, உடனே முரளி சரி ஓகே என்று சினுங்கியவளை சமாதானமாக அணைத்து வேலைக்காரியிடம், இனிமேல் என்னை சாருன்னு கூப்பிடுங்க. உனக்கு என்ன வேணும் பேபி? லாவண்யா, எனக்கு மெதுவடை வேணும் போல இருக்கு. ராத்திரி லைட்டாக சாப்பிட்றேன். முரளி, தயார் பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு லாவண்யாவிடம், பேபி வா ரூமுக்கு போகலாம், தயாரானதும் கூப்பிடுவாங்க என்று அவளுடைய அறைக்குள் அழைத்து சென்றான். வேலைக்காரி முணங்கி கொண்டே சென்றாள். மெதுவடைக்கு உளுந்து ஊற வைக்கணும், அரைக்கணும், ராத்திரி நேரத்தில் எப்படி வேலை வாங்குது பாரு என்று சமையலறைக்குள் சென்றாள். லாவண்யா நேராக முரளி அறைக்குள் நுழைந்ததும் கதவை தாளிட்டு, சொல்லு பேபி, நான் ஏதாவது செய்யணுமா என்று தன்னுடைய உடையை அவிழ்க்க போனவளை இழுத்து அணைத்து, அதெல்லாம் கல்யாணத்துக்கு பிறகு வச்சுக்கலாம். லாவண்யா, என்ன பேபி, நீ ரொம்ப பழைய காலமாக இருக்க, இதெல்லாம் இந்த காலத்து சாதாரண பேபி. எப்படி இருந்தாலும் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், கொஞ்சம் முன்னே பின்னே இருக்கலாம், தப்பில்லை பேபி. அதுவும் இல்லாமல் எனக்கு உன்னை பார்த்தது முரளி கண்டிப்பான குரலில், இல்லை பேபி, உனக்கு நல்ல மரியாதையான வாழ்க்கையை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்படி நடந்துக்கிட்டா உனக்கே உன்மேல் மரியாதை இல்லாமல் போயிடும். வேண்டாம், வா என் பக்கத்தில் உட்கார்ந்துக்கோ. பேபி, நீ ரொம்ப சென்டிமெண்டல், அதனால் தான் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, லவ் யூ டியர் என்று அவன் உதட்டில் அவள் முத்தமிட, அவனோ ஒரு படி மேலே போய் ஆழமான முத்தமாக கொடுக்க, இருவரும் மூச்சு வாங்கி பிரிந்தனர். முரளி தன்னுடைய வீட்டில் தன்னுடைய காதலியான அவளை கட்டிலில் உட்கார வைத்து தன் மேல் சாய்த்து கொண்டு, பேபி நம்ம இப்படியே சந்தோஷமாக இருக்கணும் என்றவன் மனதில் நெருடல் இருந்தது. அதற்கு முன்னுரையாக தான் இந்த வார்த்தைகள். இவளுக்கு தெரியாமல் ஊருக்கு சென்று ஒரு பெண்ணை திருமணம் முடித்து அழைத்து வந்திருக்கிறான். மனதால் அந்த பெண்ணை நினைக்கக்கூட அவனால் முடியாதென்றாலும் தன்னுடைய காதலிக்கு அவன் செய்த துரோகம் இது. எப்படியாவது லாவண்யாவிற்கு இந்த துரோகத்திற்கு ஈடு செய்துவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டான். லாவண்யா, எஸ், நாம் கூட குட்டி குட்டி பேபிஸ் இருக்கணும். உன்னை மாதிரியே எல்லோரும் என்னுடைய மனசை கவர்ந்தவர்களாக இருக்கணும். லாவண்யா, எங்கள் அப்பா 2 நாளைக்கு முன் வந்திருந்தார். ஊருக்கு வர சொன்னான். நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். உனக்கே தெரியும், என்னுடைய வீட்டில் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறாங்க. முரளி எதுவும் சொல்லாமல் அமைதி காத்தான். அவனுக்கு தெரியும் அடுத்த கேள்வி என்னவென்று. லாவண்யா, நீ எப்போ என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற பேபி? முரளி, உனக்கு என்னுடைய பிரச்சனை நல்லா தெரியும் இல்லை? நான் இருப்பது பிஸ்னஸ் உலகம். எனக்கு பிஸ்னஸ் தவிர வேறு எதுவும் தெரியாது. தாத்தாவோட பிஸ்னஸ் எல்லாம் என்னுடைய கைக்கு மாறியதும் தான் உன்னை கைப்பிடிக்க முடியும். அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இரு பேபி. அதுவரை எனக்கு எந்த குறையும் இல்லாமல் நான் பார்த்துக்கொள்கிறேன். லாவண்யா, புரியுது. ஒருவேளை என்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நான் விட்டுட்டு வந்துடுவேன். ஆனால் நீ என்னை கைவிட்டுடக்கூடாது, ப்ராமிஸ். முரளி, கண்டிப்பாக இந்த ஜென்மத்தில் நீ தான் என்னுடைய மனைவி, இது சத்தியம். நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலையை சரி செய்து உன்னை நான் ஏற்றுக்கொள்வேன். லாவண்யா, தேங்க்ஸ் முரளி என்று அவன் மார்பில் சாய்ந்து கொண்டான். முரளி அவள் கூந்தல் வாசத்தை முகர்ந்து கொண்டே மனதை சாந்தப்படுத்தி கொண்டான். டெலிஃபோன் மணி அடிக்கவும், முரளி, பேபி வடை ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன், போகலாமா? லாவண்யா அவன் மார்பில் முணங்கியபடி, கொண்டு வர சொல்லு பேபி. முரளி ஃபோனை எடுத்து கொண்டு வர கட்டளையிட்டு அமைதியான. லாவண்யா அவனுடைய மார்பில் கண் விழித்தவள் மேலும் நெருக்கமாக படுத்து கொண்டு அவனுடைய கைகளை தன்னுடைய இடையில் படரவிட்டு அவளை உரசி படுத்து கொண்டாள். பிறகு அவளுடைய தேன் இதழை அவனுடைய உதட்டில் உரசி வருடினாள். அவனும் அவளை முத்தமிட்டு ஒரு மோன நிலைக்கு போக கதவு தட்டப்பட்டு, அந்த மோன நிலையிலிருந்து மீள விரும்பாமல் வச்சிட்டு போங்க என்றதும் அந்த வேலைக்காரி கதவை திறந்து அவர்களை பார்த்தும் பார்க்காத மாதிரி கொண்டு வந்ததை நடுக்கத்துடன் வைத்துவிட்டு சென்றாள். அவளுக்கோ தொண்டை காய்ந்து உடல் சில மாற்றங்களுக்கு உட்பட்டது. சென்றவள் நேராக டிரைவர் அறைக்கு சென்று தன்னுடைய தாகத்தை தீர்த்து கொண்டு சகஜமாக அறைக்குள் சென்று படுத்து கொண்டாள். ஆனாலும் அவள் மனதில் முரளி படுத்திருந்த போஸ் மற்றும் அவளை அணைத்திருந்த விதம் எல்லாமே தனக்கு நடக்காதா என்று ஏங்க ஆரம்பித்து இருந்தாள். காலை வீட்டில் 2வது மாடியில் கலகல சத்தத்துடன் இருவரும் விளையாடுவது தெரிந்தது. கீழே வேலைக்காரி பெருமூச்சு விட்டு தன்னைத்தானே நொந்து கொண்டு தன்னுடைய வேலையை செய்தாள். திவ்யா, நீ என்ன பண்ணலாம்னு இருக்க? நோ ஐடியா. நேற்று நம்ம சீனியர் வர சொன்னார். என்ன எதுன்னு கேட்காமல் நாம் கிளம்புறோம். திவ்யா, நிஜமாவே அந்த ஆளை உனக்கு பிடிக்கலையா? மேபி
0% கூட பிடிக்கவில்லை. அதனால் ரொம்ப குழப்பிக்க கூடாது. நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும். அதுக்கு என்ன செய்வதுன்னு பார்க்கணும். இவர்கள் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது நிவிக்கு ஃபோனில் மெசேஜ் வர அதை எடுத்து பார்த்தாள். நிவி சிரித்து கொண்டாள். திவ்யா, என்னடி நல்ல செய்தியா? நிவி, நீ சொன்னியே அந்த பனைமரம் என்னுடைய அக்கௌண்ட் டீட்டெயில் கேட்டு இருக்கு. திவ்யா, எதுக்குடி? நிவி, 2 வருடம் அவனுக்கு பொண்டாட்டியை நடிக்க போகிறேன்ல, அதுக்கு கூலி பேசிட்டு வந்தேன், அதுக்காக இருக்கும் என்று பேசிக்கொண்டே வங்கி கணக்கு விவரங்களை அனுப்பிவிட்டு அமைதியாக இருந்தார். இருவரும் குளித்து சாப்பிட கிளம்பும் பொழுது ஒரு மெசேஜ் வந்தது. 5 லட்சம் அவள் வங்கி கணக்கில் வரவு விவரங்களை காட்டியது. நிவி, சூப்பர் டி, நமக்கு வேறு ஐடியா பண்ண வேலை வந்துடுச்சு. ரம்பம்பம் ஆரம்பம் பம்பம்பம் பேரின்பம் 7-8 நாட்கள் ஆச்சு கண்ணு, உன் மீது ஏக்கம் கொண்டு தூங்கவில்லை கண்ணு என்று ஃபோனை அவள் முன் காட்டினார். திவ்யா நிவியின் இடையே பிடித்து, ராகு காலம் ஓடிப்போச்சு, ராஜயோகம் கூடிப்போச்சு, ரம்பம்பம் என்று பாட்டுடன் கத்தி டான்ஸ் ஆடி உட்கார்ந்தனர். திவ்யா, என்ன பண்ணலாம்? திவ்யா, முதல்ல வேலை, அப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். நிவி, டீல். இருவரும் ரோட்டுக்கரையில் சாப்பிட்டு விட்டு சீனியர் ஆடிட்டரை சென்று பார்க்க அவரோ இவர்களுக்கு இன்ப அதிர்ச்சியின் பெட்டகமாக இருந்தார். அவருடன் வேலை செய்ய சொல்லி இவர்களை அழைக்க இவர்கள் தயங்கி அவருடைய ஆஃபீஸ் அருகே ஒரு வீடு பார்க்க அவரிடமே கேட்க சுலபமாக வேலைகள் முடிந்தது. நிவி, வீடு நல்லா இருக்கு இல்லை? ஒரு ஹால், ஒரு பெட்ரூம், சமையலறை மற்றும் பாத்ரூம், டாய்லெட். திவ்யா, நம்ம பாஸ் சூப்பர், பொறுமையாக பேசுகிறார், உதவி செய்கிறார், இப்போதைக்கு இதெல்லாம் போதும். நிவி, திவ்யா, அம்மா கிட்ட தகவல் சொல்லி அப்பா கிட்ட சொல்லும்படி சொல்லிட்டேன். வீட்டில் இந்த நேரம் பூகம்பம் வெடித்து கொண்டிருக்கும். நிவி, எப்படியாவது சமாளிடி. 2 வருடம் கஷ்டப்பட்டு உழைச்சா நமக்கு அனுபவம், திறமையை வளர்த்துக்கிட்டு தனியாக கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். திவ்யா, ஆனால் வீட்டில் ராத்திரி நான் மட்டும் தனியாக இருக்கணுமே. நிவி, 8 மணி வரை நான் இருப்பேன். இது அப்பார்ட்மெண்ட் தானே, ஒன்றும் பயம் இருக்காது. காலை சீக்கிரம் இருந்து வந்துடுறேன். நாம 2 பேரும் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். எப்படி? திவ்யா, ஓகே. நிவி, சரி வா, நம்ம ரூம் காலி பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடலாம். சுத்தம் பண்ணிட்டு சமையலுக்கு காய்கறி மளிகை எல்லாம் வாங்கி வந்துட்டு நைட்டு நாம் சமைச்சு சாப்பிட்றோம். எப்படி டி? திவ்யா, பேசிக்கிட்டே நிற்காமல் கிளம்பு என்று கையில் கிடைத்ததெல்லாம் வாரி சுருட்டி கொண்டு ரூம் காலி செய்துவிட்டு வாடகை வீட்டுக்கு குடியேறினார். திவ்யா, பால் காய்ச்சிறது, சாமி கும்பிட்றதெல்லாம் நிவி நின்ற இடத்தில் இருந்துக்கிட்டு கும்பிட்டா சாமி எங்கிருந்தாலும் நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும். சாயங்காலம் நம்ம டீ குடிக்கும் முன் பாலை காய்ச்சி வானத்துக்கு காட்டிட்டு டீ போட்டு குடிக்க வேண்டியதுதான். திவ்யா, உனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை? நிவி, அவன் தலையில் கொட்டிய நிலவு இருக்கு. உனக்கு நாரதர் கதை தெரியுமா? திவ்யா, சொல்லி கேட்போம் என்று சொல்லிவிட்டு துடப்பத்தை எடுத்துக்கொண்டு வீட்டை பெருக்க ஆரம்பிக்க நிவி, ஒரு முறை நாரதருக்கு தலைக்கண் அதிகமாகி விஷ்ணுவிடம் சென்று, உலகிலேயே நான் தான் உங்களுடைய தீவிர பக்தன், எந்த நேரமும் உங்கள் பெயரை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் என்று சொன்னார். அதுக்கு விஷ்ணு பகவான், இல்லை நாரதா, உன்னை விட சிறந்த பக்தன் ஒருவன் பூமியில் இருக்கிறான் என்று அட்ரஸ் கொடுத்து அனுப்பினார். நாரதர் அவள் குறிப்பிட்ட குறியானவனை பார்க்க அவனோ விடிந்ததும் ஒரு முறை ஸ்ரீஹரி என்று சொல்லிவிட்டு எழுந்து தன்னுடைய கடமைகளை செய்துவிட்டு வேலைக்கு சென்று உழைத்து திரும்பி படுக்கும் பொழுது ஒரு முறை ஸ்ரீஹரி என்று சொல்லிவிட்டு படுத்தான். நாரதருக்கு ஆத்திரம் தாங்கவில்லை. விஷ்ணுவிடம் வந்து, ஒரு நாளைக்கு 2 முறை மட்டுமே உங்கள் நாமத்தை ஜபிக்கிறான் அந்த குடியானவன், என்னை அவனுடன் கம்பேர் பண்ணிட்டீங்களே. விஷ்ணு, அப்படியா, சரி என்று ஒரு கிண்ணம் நிறைய எண்ணெயை நிரப்பி, இதில் இருக்கும் எண்ணெய் துளி கூட சிந்தாமல் பூமியை சுற்றி வாருங்கள் என்று அனுப்பிவிட்டார். நாரதரோ சர்வ ஜாக்கிரதையாக பூமியை சுற்றி வந்து விஷ்ணு பகவானிடம் நின்று, பாருங்கள், ஒரு சொட்டு கூட எண்ணெய் சிந்தவே இல்லை என்று சொன்னதும் பகவான், சரி, இதை செய்யும் பொழுது எத்தனை முறை என்னுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டீர்கள் என்று கேட்டதும் நாரதருக்கு எப்படி சுவாமி, உங்கள் நாமத்தை சொல்வது? நான் எண்ணெய் சிந்தாமல் இருப்பதிலேயே கவனமாக இருந்துவிட்டேன். விஷ்ணு, இப்போ புரிகிறதா? சிரத்தையாக தங்கள் பணிகளை மேற்கொண்டாலே அது கடவுளை நொடிவிடாமல் நினைத்து கொண்டிருப்பதற்கு சமம் என்று சொன்னார். திவ்யா, எண்டு பிட் என்ன? இதிலிருந்து என்ன சொல்ல வர? அது நம்ம வேலையை நாம் செய்யலாம். ஏதோ ஒரு வழியில் கடவுள் நமக்கு உதவிக்கிட்டே இருப்பார். அதுதான் நம்பிக்கை. அதனால் 4 நேரம் பார்ப்பது, சகுனம் பார்ப்பது, கோயிலில் உண்டியலை நிரப்புவது, எனக்கு அது வேணும் இது வேணும்னு சின்ன குழந்தை மாதிரி கடவுளிடம் கேட்பது எல்லாம் கூடாது.
திவ்யா, ஒரு விதத்தில் நீ சொல்லுவது சரிதான். இருவரும் பேசிக்கொண்டே வீட்டை சுத்தம் செய்து சமையலறைக்கு என்ன வேண்டும் என்ற லிஸ்ட் போட்டு எடுத்துக்கொண்டனர். கடைக்கு சென்று இண்டக்ஷன் டேப், குக்கர், நான்ஸ்டிக் கடாய் செட் வாங்கி கொண்டு மளிகை மற்றும் பாய், தலையணை, போர்வை எல்லாம் வாங்கி கொண்டு வீட்டுக்கு சென்றனர். திவ்யா, இப்போதைக்கு மிக்ஸி இல்லை, அதனால அரைக்க பிடிக்க முடியாது. இன்னைக்கு நைட் ரெடி மாவு இருக்கு, தோசை பொடிதான். நிவி, ஓகே, கொஞ்சம் வெங்காயம் போட்டு வெங்காய பொடி தோசை போடலாம் என்று அதற்கு ஆயத்தமானாள். இருவரும் சாப்பிட்டு முடிக்க திவ்யா, எனக்கு நேரமாச்சு, நான் லாட்ஜுக்கு போகிறேன், காலையில் வந்துடுறேன் என்று தன்னுடைய பையை மாட்டிக்கொண்டு, யார் கதவை தட்டினாலும் திறக்காது, காலையில் சீக்கிரம் நான் வந்துடுவேன், நாம் சமைச்சு சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்பலாம் என்று சொல்லிவிட்டு விடு என்று கிளம்பியவள் 8 மணிக்குள் வீட்டில் நின்றாள். அந்த டைனிங் டேபிளில் இருந்து பெண் குரல் கொஞ்சலாக ஒலித்தது. நிவி சற்று நின்றவள் திரும்பி பார்க்க மோகன் அவளுக்கு தோசை ஊட்டி கொண்டிருந்தான். அவள் போதும் முரளி என்று சினிங்கினாள். அவனோ, இன்னும் கொஞ்சம், இந்தா இது மட்டும் ப்ளீஸ் என்று அவள் வாய்க்கு அருகே கையை நீட்டினாள். நிவி இதை கண்டு கொள்ளாமல் நகர்ந்து சென்று தன்னுடைய அறைக்குள் நுழைந்து கொண்டாள். லாவண்யா, முரளி, யார் அந்த பொண்ணு? முரளி, எந்த பொண்ணு? லாவண்யா, அந்த ரூமுக்கு போன பொண்ணு என்றதும் முரளி நிவேதிதா என்று புரிந்து கொண்டான். 2 நாளைக்கு முன் தாத்தாவின் உதவியுடன் வீட்டை விட்டு தோழியுடன் வெளியே சென்றது இன்னும் அவன் மனதை அறுத்து கொண்டே இருந்தது. இந்த வீட்டில் அவனே தலைவன், ஆனாலும் அவள் இவனை மதிப்பதே இல்லை. அவனுடைய ஆணாதிக்க குணத்துடன் சேர்ந்த ஈகோவை அவளை அறியாமல் அவனுக்கு வளர்த்து விட்டிருந்தான். அதனாலோ என்னவோ அவன் வாயிலிருந்து வெளியே வந்த வார்த்தைகள் கூட தவறாக வந்து விழுந்தது. அவள் என்னுடைய தாத்தாவோட கீப் என்றதும் லாவண்யா விக்கிட்டு, என்ன முரளி, உங்கள் தாத்தா இந்த வயசில் கூட இப்படியா? முரளி, விடு, அவர் தனியாக இருக்கார் இல்லை, அவரை பார்த்துக்க ஆள் வேணும்னு நினச்சிருக்கார் போல இருக்கு. லாவண்யா, எதுக்கு எங்கே தங்க வச்சிருக்கீங்க? முரளி, அவர் வீட்டில் தங்கினால் யாராவது ஏதாவது பேசுவாங்க, அதனால தான் வேலைக்காரர்களோடு இங்கே இருக்கட்டும். லாவண்யா, ஓ அப்படியா, ஆனாலும் வயசு பொண்ணு மாதிரி இருக்கு, எப்படி உங்கள் தாத்தாவுக்கு? முரளி, பணம் தான் பேபி, பணத்துக்காக தானே நிறைய பேர் நாய் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்காங்க. லாவண்யா, இருந்தாலும் இந்த பொண்ணுக்கு தன்மேல் ஒரு மரியாதை இருக்கணும், இல்லைன்னா இவளை உலகம் கேவலமாக பேசும். இதை கேட்டுக்கொண்டிருந்த நிவி பொறுமை தாழாமல் சட்டென்று கதவை திறந்து கொண்டு ஹாலுக்கு சென்று அமர்ந்தாள். முரளி கொஞ்சம் அதிர்ந்தாள். பிறகு சுதாரித்து கொண்டு, பேபி, நம்ம மேலே போகலாம். லாவண்யா, ஏன் பேபி, அவள் வந்ததும் போகலாம்னு சொல்லுறீங்க? முரளி, கண்டவர்களை எல்லாம் நீ பார்க்க வேண்டாம் பேபி என்று அவள் இடையில் வளைத்து பிடித்து கொண்டு மாடியை நோக்கி சென்றார். நிவேதிதா அவர்கள் 2வது மாடி அடைந்து அவனுடைய அறைக்குள் நுழைந்து கதவை சாத்தும் வரை பார்த்து கொண்டிருந்தார். பிறகு தானே சிரித்து கொண்டார். மிஸ்டர் முரளி, என்னுடைய லவருக்கு என்னை பற்றி தெரிய வேண்டாம்னு நினச்சேன், தப்பில்லை, ஆனாலும் அதுக்காக என்னை சாக்கடையில் போட்டு அமுக்கிட்டே, நோட் பண்ணிக்கிறேன்.